Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி தேன் நெல்லிக்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாச்சு. இதில் நம்ம நெல்லிக்காய் சேர்த்துடலாம். 4 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த நெல்லிக்காய் மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ எல்லா நெல்லிக்காயிலையும் ஒரு ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ எல்லா நெல்லிக்காயிலையும் ஹோல் போட்டாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேனில் 1 கப்பு சுகர் சேர்த்துடலாம். இது மேலே நம்ம ஏற்கனவே வேக வச்ச நெல்லிக்காய்கள் சேர்த்துடலாம். மறுபடியும் 1 கப் அளவுக்கு சர்க்கரை உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே 100 கிராம் வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ இதில் 3லிருந்து 4 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 8-10 பெப்பர் கார்ன்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். சுகர் முழுமையாக கரையிறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இடையிடையிலே இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கணும். மொத்தமாக இந்த நெல்லிக்காய்களை நான் ஒரு 50 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இந்த பாவோட கன்சிஸ்டன்சி தான் பார்க்கணும். பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்ல தேன் மாதிரி இருக்குது. இது ஆறும்போது நல்லாவே கெட்டியாகும். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சிடலாம். 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 to 4 டேஸ்க்கு அப்புறமா சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஜூஸியான ஹெல்த்தியான தேன் நெல்லிக்காய் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.